தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது பலன் தரக்கூடியது, வாழ்வு தரக்கூடியது. ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஏழை ஒருவர் மனமாகி கிறிஸ்தவராக மாறுகிறார். ஒரு படிக்காத ஒரு ஏழை மனமாறி கிறிஸ்தவராக மாறிடுறார். ஒரு நாத்திகர் ஒருவர் அவரை பார்த்து கேட்குறார், நீ ஏன் கிறிஸ்தவராக மாறின? உனக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியுமா? எனக்கு இயேசுவை பற்றி முழுமையாக தெரியாது. அவர் எந்த ஊரில் பிறந்தார் தெரியுமா? இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது. அவர் எப்படி மரித்தார்னாவது தெரியுமா? தெரியாது. அவர் பிறந்த ஊரை பற்றியாவது தெரியுமா? தெரியாதுன்றார். இப்போ இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாமல் எதை வைத்து நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறா, எப்படி மாறினா என்று சொல்லுகிறா என்ற உடனே அவர் சொன்னாராம், ஐயா, நான் ஒரு குடிக்காரராக இருந்தேன். என் வீட்டு நிலைமையை பற்றி முழுவதும் மறந்திருந்தேன். ஒரு குருவானவர் என்னை சந்தித்தார், சிலவற்றை விளக்கி கூறினார். நான் அவரால் என் மனதளவில் தொடப்பட்டேன். இப்பொழுது மதுபானம் எங்கள் வீட்டுடைய உணவாக மாறிடுச்சு. மது மாறி அந்த பணத்தின் மூலமாக பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றாங்க, அது உணவாக மாறி இருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விந்தை இது, ஒரு புதுமை இது. எனவே அந்த கடவுளை நான் நம்புகிறேன். கிறிஸ்துவம் என்பது ஒரு வாழ்க்கை என்பதில்லை, வரலாறு அல்ல. வரலாறு இருக்கலாம், வரலாறு மாற்றப்படலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவம் என்பது இன்றைக்கு இந்த நிமிடம் நடைபெறுகிற மாற்றம். ஆண்டவர் இயேசு என்பது அவர் தொடப்பட்டு விட்டாலே, அவரால் தொடப்பட்டு விட்டாலே ஆசீர்வாதம். கிறிஸ்துவம் என்பது ஒரு புதுமை, அது அனுதினம் நடந்து கொண்டே இருக்கும். எனவே அந்த புதுமையிலே நாம் கரைத்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு நற்செய்தி, அழகான நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் இறைவார்த்தை 4-15 வரை உள்ள இறைவார்த்தையிலே விதைப்பவர் உவமை. எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை. சில விதைகள் வழியோரம் பயனே இல்லை, பறவைகள்லாம் வந்து சாப்பிடுகிறது, கால் பட்டு அழிந்து போகிறது. சில விதைகள் பாறைகளில் கதிரவன் மேலே எழ அது கருகி போகிறது. சில விதைகள் முட்செடியில், முட்கள் அதை நெருக்கி வளர்விடாமல் செய்கின்றன. சில விதைகள் தான் நல்ல நிலத்தில், சில விதைகள் தான் நல்ல நிலத்தில் அவை 100 மடங்காக விளைச்சலை கொடுக்கின்றன. எனவே அன்பர்களே, இந்த நல்ல நிலம்தான் உங்களுடைய ஜெபம், அந்த நல்ல நிலம்தான் கடவுள், அந்த நல்ல நிலம்தான் உங்களுடைய திருப்பலி, அந்த நல்ல நிலம்தான் உங்களுடைய ஜெபமாலை, அந்த நல்ல நிலம்தான் நீ அமைதியாக அமர்ந்து ஜெபிப்பது, ஒப்பு கொடுப்பது. செவி, உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அதான் அந்த ஏழை சொன்னான், எனக்கு இயேசு பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் அவரால் என் வாழ்க்கை மாறியது. எனவே நான் அவரை பிடித்து கொண்டேன். ஆண்டவரால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் எந்த நிலையை மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் இன்றே மாற்றுகிறார், இப்பொழுதே மாற்றுகிறார். செபிப்போம். அப்பா, நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஏராளமான புதுமைகளை கேட்கிறோமே அப்பா, எங்க வாழ்க்கையில புதுமைகள் நடக்கட்டும், எங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, செபிங்க, ஆண்டவர்கிட்ட முறையிடுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு கேளுங்க. அப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்க கேளுங்க. அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார், அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவர் பெயரால் வல்லமை, அவர் பெயரால் ஆசீர்வாதம், அவர் பெயரால் அபிஷேகம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இன்றே உங்கள் வாழ்க்கை மாறுவதாக. வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன், தூய ஆவியானவர் பெயரால் சொல்லுகிறேன், இன்றே உங்கள் வாழ்க்கை மாறுவதாக, இன்றே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதாக, இன்றே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்ப்பீராக. நம்புறவங்க கமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க, நம்புறவங்க கமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. இன்றே உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் நடப்பதாக. வல்லமையான நற்கருணை ஆண்டவர்கிட்ட என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறீர்களோ அவை அனைத்தையும் இன்றே ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தலைவணங்கி இறுதி ஆசீர்வாதத்தை பெறுவோம். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. என் மகளே, மகனே, இன்றே ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. எனவே அன்பர்களும் ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளை தினம் மட்டும் காணொலியானது இருக்காது, ஆராதனை இருக்காது. திங்கட்கிழமையிலிருந்து விடியற் காலை 3 மணிக்கு வரும். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.